சங்கானை சிவபிரகாச இந்து கல்லூரி. சந்தோஷமா எல்லாருக்கும்? மாணவர்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக செய்வது கடினமாக இருக்கும். செய்வோம், ஆனால் சிறப்பாக செய்வது கடினம். வரலாற்றை, அந்த வரலாற்று தடம் பதித்தலை இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணிலே உள்ள அத்தனை நாங்கள் உலகெங்கும் பரந்து வாழுகின்ற தமிழ் நல்லுறவுகளுக்கு வணக்கம். வளமை போன்று நான் உங்கள் ஏ.கே. தாசன். இன்றைக்கு சங்கானை சிவபிரகாச மகாவித்தியாலயத்தினுடைய அந்த பெயர் மாற்ற நிகழ்வு சங்கானை சிவபிரகாச இந்து கல்லூரியாக மாறியிருக்கின்றது. அந்த நிகழ்விலே நிற்கின்றோம். பாருங்கள், பழைய மாணவர் சங்கம், அதனுடைய செயலாளர், ஒரு பல்கலைக்கழகத்தினுடைய விரிவுரையாளர், அதைவிட அதிபர் ஒரு ஆளுமை மிக்க தலை சிறந்த ஒரு நுட்பவாதி. இவர்களுடைய இந்த மிடுக்கான நிர்வாக திறமையின் கீழே இன்றைக்கு இந்த விழிப்புணர்வு நடைபவனி, அதைத் தொடர்ந்து வாகன அணி என்று நடக்க இருக்கிறது. இந்த நடைபவனி சங்கானை சதுக்கம் வரை சென்று சங்கானை பஸ் தரிப்பிடத்திலே நிறைவடைந்து பிறகு வாகன தொடரணியாக சித்தங்கனி சந்தி தாண்டி போக இருக்கிறது. உறவுகளை இதை பாருங்கள், கண்டு கழியுங்கள். புலம்பெயர் தேசத்திலே இருக்கிற சங்கானை சிவபிரகாச பழைய மாணவர்களே, இந்த சந்தர்ப்பத்தை தவற விட்டுவிடாதீர்கள், கண்டு ரசித்து மகிழுங்கள். ஆம், என்றும் உங்கள் அன்பின் ஏ.கே. தாசன். அமைய வேண்டும். மோட்டார் சைக்கிள்களில் வருகின்ற எங்களுடைய அன்பார்ந்த பழைய மாணவர்கள் இருவராக ஒரு வாகனத்தை, ஒரு மோட்டார் சைக்கிளிலே இருவராக பயணம் செய்ய வேண்டும். நிகழ்வு இன்னும் சொற்ப நேரத்தில் ஆரம்பமாக உள்ளபடியால் நடைபகுதியில் கலந்து கொள்ளும் மாணவர்கள் அனைவரும் தயார் நிலையில் இருக்குமாறு அன்புடன் அழைத்திருக்கின்றோம். அது மட்டுமன்றி வாகன தொடரணியில் வருகின்றவர்கள், மோட்டார் சைக்கிளில் வருகின்றவர்கள் அந்த புதிய பரிணாமம் பெற்று முயன்றிருக்கின்ற எமது கல்லூரியினுடைய பழைய மாணவர்கள் மற்றும் பாடசாலை சமூகம் ஒன்று சேர்ந்து தொடக்க விழாவாக இன்றைக்கு முன்னெடுத்து நுழைவாயிலே இருந்து சங்கமா சதுக்கத்தை நோக்கியதாக அமையிருக்கிறது. தொடர்ந்தும் அமைகின்ற சரித்திர நாயகி 1/2/1928 ஆண்டு சிவபிரகாசம் என்கின்ற நாமத்தோடு சிவசம்பு பெரியாரால் என்ற இளைஞர்களுடைய இந்த ஊர் மக்களுடைய கைப்பசியை நீக்குவதற்காக வந்து பிறந்தவள் சங்கானை சிவபிரகாச மகாவித்தியாலயம் என்கின்ற நாமத்தோடு நடைபெற இருக்கின்றது. மாணவர்களின் இறை இசையுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகும். கனி தூங்கும் போலில் மாதோட்டனன் நகரில் பாவம் வினை அறுப்பாட்பயில் பாலாவியின் கருமேயில் தேவன்னினை ஆழ்வான் திரு கேரீச்சர தானே சிவனடியே சிந்திக்கும் திருப்பெருக சிவஞானம் பவமதனை அறமாற்றும்
பாங்கினில் ஓங்கிய ஞானம் உவமையிலா கலை ஞானம் உணர்வறிய மெஞ்ஞானம் தவ முதல்வர் சம்பந்தர் தாமுணர்ந்தார் அந்நிலையில் திருச்சிற்றம்பலம். அனைவருக்கும் இந்திய வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இன்றைய தினம் சங்கானை சிவபிரகாச மகாவித்தியாலயமானது இந்து கொலியீட் என்ற பெயருடன் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதற்கான நடைபெறணியும் இங்கே இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஆகவே அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பித்து பெருமாளுடையதும் என்னுடைய ஆசிகளும் உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்று பிரார்த்தித்து அமைகின்றேன். அனைவருக்கும் வணக்கம். 1928ஆம் ஆண்டு யாழ் சங்கானை சிவபிரகாச இந்து கல்லூரி ஆரம்பிக்கப்பட்டு இன்னும் ஒரு வருடம் காலத்தில் 100ஆண்டு விழா கொண்டாட இருக்கின்றது. அந்த வகையில் அந்த 100ஆண்டு விழாவை சமூக மட்டத்தில் விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலும் இந்த வித்தியாலயம் கடந்த ஜூன் மாதம் 4ஆம் தேதி முதல் செயற்படும்படியாக இந்து கல்லூரி என்ற பெயருடன் பெயர் மாற்றம் செய்யப்பட்டு அதனை விழிப்புணர்வாக ஏற்படுத்தும் வகையிலும் இன்றைய தினம் கல்லூரி சமூகத்தினரால் ஒழுங்குபடுத்தப்பட்டு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள இந்த விழிப்புணர்வு நடைபவனிக்கு அனைவரையும் நாங்கள் கல்லூரி சமூகத்தின் தலைவர் என்ற வகையில் அனைவரையும் அன்போடு வரவேற்று அனைவரும் இந்த நிகழ்விலே கலந்து கொண்டு சிறப்பிப்பதோடு நாளைய தினம் நடைபெறுகின்ற பெயர் மாற்ற திறநீக்க நிகழ்வு, சரஸ்வதி ஆலய கையளிப்பு நிகழ்வு, ஸ்மார்ட் வகுப்பறைக்குரிய உபகரணங்கள் கையளிப்பு நிகழ்வு, தொடர்ந்து நடைபெறுகின்ற எங்களுடைய ஏந்தி பிரதேச பாடசாலை மாணவர்களுடைய கலை நிகழ்வுகள், எங்களுடைய கல்லூரியின் கலை நிகழ்வுகள் என்பவற்றிலும் கலந்து கொள்ளுமாறு உங்களை வேண்டிக் கொண்டு இந்த நடைபவனி சிறப்பாக நடைபெற இங்கே எழுந்தருளியிருக்கின்ற வைரவ பெருமானுடைய அருள் ஆசிகள் எல்லோருக்கும் கிடைக்க வேண்டி நிறைவு செய்கின்றேன். நன்றி, வணக்கம். பழைய மாணவர் சங்க செயலாளர் அவர்களின் உரையுடன் ஆரம்பிப்போம். இருபதாம் நூற்றாண்டின் முற்பகுதியில் சைவ பெரியவர் சிவசம்பு என்பவரால் உருவாக்கப்பட்ட ஒரு சாதாரண பாடசாலை 21ஆம் நூற்றாண்டின் அதே காலப்பகுதியில் நூற்றாண்டை கண்டிருப்பது என்பது ஒரு பெரும் மகிழ்ச்சிக்குரிய விடயம். பழைய மாணவர் சங்கம், பழைய மாணவர்கள், நிலத்தில் வாழ்பவர்கள், புலத்தில் வாழ்பவர்கள் எல்லோருடைய கடின வியர்வை சிந்திய உழைப்பு இந்த இந்து கல்லூரியினுடைய பரிமாணத்தில் அளப்பரிய பங்காற்றி இருக்கின்றது. அந்த உழைப்புகளோடு இன்று நூற்றாண்டு காணுவதற்கு சரியாக 1.25 வருடங்களுக்கு முன்னர் நாங்கள் இந்த இந்து கல்லூரியாக பரிணாமம் பெற்றதற்கான மகிழ்வோடு பேருவகையோடு கொண்டாடுகின்ற இந்த விழிப்புணர்வு நடைபவனியில் பழைய மாணவர்கள் ஆகிய நாங்கள் பெரும் மகிழ்வோடும் இன்புறு முகத்தோடும் கலந்து கொண்டிருக்கிறோம். இந்த இந்து கல்லூரியினுடைய பெயர் மாற்றம் தொடர்பான இந்த விழிப்புணர்வு நடைபவனியில் வந்திருக்கின்ற அனைவரைக்கும் நாங்கள் வருக வருக என அன்புக்கரம் நீட்டி இந்த நடைபவனி நிகழ்வினை ஆரம்பித்து வைப்பதிலே மிக்க மகிழ்ச்சி அடைகின்றோம். நன்றி. தொடக்க உரையினை பிருந்தாவன் அவர்களை ஆற்றி வைக்குமாறு அன்புடன் அழைக்கிறேன். பழைய மாணவரும் கண்டாவளை பிரதேச செயலருமாகிய பிருந்தாவன் அவர்களால் இந்த உரையை நிகழ்த்துகிறேன். அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். சங்கானை சிவபிரகாச மகாவித்தியாலயமாக இருந்து இன்று சங்கானை இந்து கல்லூரியாக பெயர் மாற்றம் பெற்று ஒரு உன்னத நிலையிலே இந்த பாடசாலை அடைந்திருக்கின்றது. இதற்கு ஒத்துழைத்த அனைத்து பழைய மாணவர்கள், ஒரு பாராளுமன்ற உறுப்பினர், பழைய மாணவர்கள், அதிபர்கள், பாடசாலை சமூகத்துக்கு பழைய மாணவர்களிலே நன்றியை கூறிக்கொண்டு இந்த நடைபவனியை ஆரம்பித்து வைப்பதிலே நான் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி. இப்போது மாணவர்களின் பேண்ட் அணியுடன் இந்த நிகழ்வு ஆரம்பமாகின்றது. ஒழுங்கு விவரம் வருகிறமாறு இந்த ஒலிபெருக்கி வாகனத்தை தொடர்ந்து ஊர்தி பவனியும், அதனைத் தொடர்ந்து மாணவர்களின் பேண்ட் அணியும், அதனைத் தொடர்ந்து அதிபர்கள், ஆசிரியர்கள், பாடசாலை மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து பழைய மாணவர்கள், பெற்றோர்கள், நலம் விரும்பிகள் என அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம்.
பேண்ட் அணியினை தொடர்ந்து பாடசாலை மாணவர்கள், அதிபர், ஆசிரியர்கள், அதனைத் தொடர்ந்து பழைய மாணவர்கள், அதனைத் தொடர்ந்து பெற்றோர்கள், நலன் விரும்பிகள் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கின்றோம். இப்போது பேண்ட் அணி இசை தொடங்க இந்த நிகழ்வு உத்தியோகமாக ஆரம்பமாகின்றது. சங்கானை சிவபிரகாசம் மண்ணுக்கும் மக்களுக்கும் நாங்கள் எடுத்துச் சொல்லுகின்ற முகமாக தாயினுடைய தன்மைகள் இல்லாத சிறப்பை இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் பறைசாற்றுகின்ற முகமாக சங்கானை சிவபிரகாச மகாவித்யாலயம் என்கின்ற எங்களுடைய மண்ணை ஆண்ட வரலாற்று தாயகை நீங்கள் கரையொதுங்கி உங்களுடைய வாகனங்களை கரையொதுக்கி எங்கள் வரலாற்று தாயினுடைய பெருவிழாவிற்கு இந்த அணிவகுப்பிற்கு உங்களாலான ஆதரவை நல்குமாறு உங்களை நாங்கள் தயவென்போடு வேண்டிக் கொள்கிறோம். இன்றைய நிகழ்விலே எங்களுடைய மதிப்பிற்குரிய கௌரவ யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் சார் அவர்களும் இன்றைய நிகழ்வினுடைய அதிதியாக கலந்து கொண்டிருக்கிறார். அவருக்கு கூட நாங்கள் இன்றைய நிகழ்விலே நாங்கள் நிறைவான நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதோடு மட்டுமல்ல, அவரை கூட இன்றைய நிகழ்வினுடைய சார்பிலே நாங்கள் வருக 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 என்று வரவேற்றுக் கொள்வதே மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம். ஆமாம், இன்றைக்கு கல்லூரி சமூகமும் கல்லூரி தாயினுடைய நூற்றாண்டு கண்ட வளர்ச்சி என்பது அபரிவிதமானது. அந்த தாயவனுக்காக இந்த உள்ளூர் பழைய மாணவர்களும் கல்லூரி சமூகமும் வெளியூர் பழைய மாணவர்களும்
முயற்சிகளை செய்தார்கள். இந்த மகாவித்தியாலயம் இன்றைக்கு சிவப்பிரகாசம் இந்து கல்லூரி என்கின்ற நாமத்தோடு எம்மை ஆள வந்த புதிய தாயாக இருக்கிறாள். அந்த தாய்க்குத்தான் இன்றைக்கு சங்கை மாநகரம் 1-2 பெருவிழா கோலத்து சங்கானை சிவப்பிரகாசம் மகாவித்தியாலயம் இன்றைக்கு புதிய வரலாற்றை, அந்த வரலாற்று தடம் பதித்தலை இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணிலே உள்ள அத்தனை உறவுகளுக்கு நாங்கள் சொல்லிவிட வேண்டும். ஏனென்றால் எல்லோரும் நாங்கள் சிவப்பிரகாசத்தினுடைய முத்துக்களாக, சொத்துக்களாக, கெத்துக்களாக இன்றைக்கு இந்த மண்ணிலே வாழ்ந்தாலும் சரி, இந்த மண்ணிற்கு நாங்கள் புலம்பெயர் நாடுகளிலே வாழ்ந்தாலும் சரி, எங்களை வழிபடுத்திய எங்களுக்கு ஒழுக்கத்தோடு கூடிய கல்வியை எங்களுக்கு கற்றுத்தந்த இன்றைக்கு நாங்கள் இந்த பதவிகளிலே இருப்பதற்கு அடிப்படையான வழிகாட்டியாக இந்த நாள் எங்கள் அறிமுகப்பு பேரணி, அடையாள பேரணி, வாகன பேரணி மிகவும் சிறப்பாக சங்கமா நகரத்திலே ஒரு வரலாற்று தடம் பதிக்கிற வகையில்
கண்ணமைத்திருக்கிறாய். அவருடைய வரலாற்று சிறப்பை, அவருடைய வரலாற்று திறமையை இன்றைக்கு நாங்கள் இந்த மண்ணுக்கும் இந்த மக்களுக்கும் எடுத்து செல்லுகின்ற முகமாகத்தான் அணிவகுப்பு பேரணி, அடையாள வகுப்பு பேரணி, பாரத பேரணி என்று சிறப்பாக இடம்பெறுகிறது. இன்றைக்கு இந்த அணிவகுப்பு பேரணியிலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு குழந்தைகளை இருந்து பெரியவர்களையும் நாங்கள் பார்க்கிறோம். இவர்கள் எல்லோரும் எங்கே கல்வி பயின்றார்கள்? இவர்கள் எல்லோரும் ஒவ்வொரு பதவியிலே உத்தியோகத்தர்களாக இருப்பவர்கள். இவர்கள் கல்வி பயின்றது எங்கள் சிவப்பிரகாச இந்து கல்லூரியிலேதான் 1928ஆம் ஆண்டு சிவசம்பு என்கின்ற பெரியவரால் தான் என்னுடைய சங்கான மண்ணுடைய கல்வி பணியை போக்குவதற்காக சிவப்பிரகாச மகாவித்யாலயம் என்கின்ற பெயரோடைய வாகன சாரதிகளே, பாதசாரிகளே, நீங்கள் கரையொதுங்கிக் கொள்ளுங்கள். தயவு செய்து உங்களுடைய வாகனங்களை கரையொதுக்கிக் கொள்ளுங்கள். உங்களுடைய வரலாற்று சிறப்புமிக்க பெருவிழாவிலே நீங்கள் ஒவ்வொருவரும் பங்குதாரர்களாக மாறிக்கொள்ளுங்கள். இன்றைக்கு சங்கானை சொப்பிரகாச மகாவித்யாலயத்தில் இருந்து ஆரம்பிக்கப்பட்ட ஒரு வரலாற்றின் சாதனையை இங்கே சங்கானை மாநகரம் கண்டிருக்கின்றது. சங்கானை மாநகரில் கல்வியில் சிறந்து விளங்குகின்ற யாழ் சங்கானை சிவபிரகாச இந்து கல்லூரியானது பல அறிஞர்களுக்கும் பல கல்விமான்களையும் பல அதிகாரிகள் உருவாக்கிய அந்த பேர்
இத்துடன் யாழ் சங்கானை சிவபிரகாச இந்து கல்லூரியின் பெயர் மாற்ற வரவேற்பு நிகழ்வு இனிதே இங்கே நடைபவனி நிறைவேற்றிருக்கின்றது. அனைவரும் அமைதியாக இந்த இடத்தில் நிற்குமாறு கேட்டுக்கொள்கின்றோம். பேண்ட் அணி இசைப்பவர்கள் நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கின்றோம். சிவபிரகாச மகா வித்தியாலயமானது 1928ஆம் ஆண்டு 2ஆம் மாதம் சிவசம்பு என்ற நல் மனிதனால் உருவாக்கப்பட்ட இந்த பாடசாலையானது வலிகாமம் கல்வி நிலையத்தின் சிறந்தொரு பாடசாலையாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கிறது. அந்த வகையில் இந்த பாடசாலையானது 4/6/2026 முதல் 4/6/2026 முதல் சிவபிரகாச இந்து கல்லூரியாக தரம் உயர்த்தப்பட்டிருக்கின்றது, பெயர் மாற்றப்பட்டிருக்கின்றது. அந்த பெயர் மாற்ற நிகழ்வினை வரவேற்றும் முகமாகவும் அதனை இந்த பெயர் மாற்ற நிகழ்வுக்கு பலரது பங்களிப்பு இங்கு கிடைக்கப்பட்டிருக்கின்றது. பாரிய அளப்பரிய முயற்சியின் மூலம்தான் இந்த பெயர் மாற்ற நிகழ்வானது இங்கு இடம்பெற்றிருக்கின்றது. அதற்கு நன்றி கூறும் முகமாகவும் அதனை வெளிப்படுத்தும் முகமாகவும் பழைய மாணவர்களாகிய நாங்கள் மேற்கொண்ட இந்த நடைபவனியும் அதனைத் தொடர்ந்து நடைபெற இருக்கின்ற உறுதி பவனியும் இங்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. அந்த வகையில் இந்த நிகழ்வில் தலைமை தாங்கி வழிநடத்தி கொண்டிருக்கின்ற எமது பாடசாலையின் அதிபர் திரு நடராச ராமதாஸ் அவர்களுக்கும் இந்த நிகழ்வில் பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ உயர் திரு ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் கிளிநொச்சி மாவட்டம் அவர்களுக்கும் ஏனைய அதிதிகளுக்கும் அதிபர் ஆசிரியர்கள் இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற அனைவருக்கும் பாடசாலையின் சமூகம் சார்பாகவும் பழைய மாணவர் சமூகம் சார்பாகவும் மனமார்ந்த நன்றியையும் வரவேற்றையும் கோரிக்கொண்டு அடுத்து இந்த நிகழ்வில் கலந்து கொண்டிருக்கின்ற பிரதம விருந்தினராக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கின்ற கௌரவ உயர் திரு ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் அவர்கள், பாராளுமன்ற உறுப்பினர் யாழ் கிளிநொச்சி மாவட்டம் அவர்களை வாழ்த்துரை வழங்கி வைக்குமாறு அன்புடன் அழைத்து வைக்கின்றோம். அனைவருக்கும் காலை வணக்கம். சங்கானை சிவபிரகாச இந்து கல்லூரி சந்தோஷமா எல்லாருக்கும்? சங்கானை சிவபிரகாச இந்து கல்லூரி நாங்களை பிரகடனப்படுத்திக் கொள்கின்றோம். அன்புக்குரியவர்களே, இந்த சங்கானை சிவபிரகாச இந்து கல்லூரியானது ஒரு புகழ்பெற்ற பாடசாலை. இந்த வலிகாம பிரதேசத்திலே பல ஆயிரக்கணக்கான புத்திஜீவிகளை உருவாக்கிய இந்த பாடசாலை தற்பொழுது ஒரு பொன்னேரி பாடசாலையாக, ஒரு இந்து கல்லூரியாக விழுந்து நிற்கின்றது. அது எங்களுடைய தேசத்துக்கு, எங்களுடைய பிரதேசத்துக்கு ஒரு முதுகெலும்பாக இருக்கும். எனவே இந்த இடத்திலே நான் ஒரு விஷயத்தை கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். எங்களுடைய இந்த பாடசாலையிலே படித்த பழைய மாணவர்கள் அவர் எங்கிருந்தாலும் சரி, இலங்கையிலும் சரி, வெளிநாட்டில் இருந்தாலும் சரி, இந்த தருணத்தில் நீங்கள் ஒன்று சேர வேண்டும். இந்த பாடசாலைகளுடைய வளர்ச்சிக்காக நீங்கள் பாடுபட வேண்டும். இந்த வலிகாம பிரதேசத்திலே மிக முக்கியமான பாடசாலையாக, ஒரு முன்மாதிரி பாடசாலையாக, ஒரு வளர்ச்சியற்ற பாடசாலையாக இந்த பாடசாலை உருவாகுவதற்கு
அனைவரும் ஒத்துழைக்க வேண்டும். ஒற்றுமையான இந்த பயணம் தான் நாளைய எதிர்காலத்தின் சிறந்த பாடசாலை அமையும் என்று கூறிக்கொண்டு இந்த பாடசாலையை பெயர் மாற்றுவதற்காக இந்த பழைய மாணவர்கள் எல்லாரும் பாரிய முயற்சி எடுத்துக் கொண்டார்கள். அவருடைய நீண்ட அர்ப்பணிப்பான அந்த முயற்சி இன்று இந்து கல்லூரியாக மாறி இருக்கின்றது. எனவே இந்த இந்து கல்லூரியுடைய நாமம் என்றும் ஒழிக்க வேண்டும் என்று கூறி என்னுடைய ஆசிகளை வழங்கி இந்த வாய்ப்பு தந்த உங்களுக்கு நன்றி கூறி விடைபெற்றுக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம். நான்காம் தேதி தொடக்கம் சங்கானை சிவபிராச இந்து கல்லூரி என பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இன்று இந்த நிகழ்வினுடைய மக்களுக்கு எடுத்து செல்கின்ற இந்த சம்பிரதாயபூர்வ நிகழ்வுக்கு இங்கே வருகை வந்துள்ள என்னுடைய நண்பரும் யாழ்ப்பாணம் கிளிநொச்சி மாவட்டங்களில் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினருமான திரு ஜெயச்சந்திரமூர்த்தி ரஜீவன் ஐயா அவர்களே, இங்கே வருகை வந்துள்ள பழைய மாணவர் சங்கத்தினுடைய உறுப்பினர்கள், எங்களுடைய கல்லூரியினுடைய ஆசிரியர்கள், மாணவ செல்வங்கள், நலன் விரும்பிகள் எல்லோருக்கும் இனிய காலை வணக்கம். இந்த நிகழ்வு என்றோ ஆரம்பிக்கப்பட்ட ஒரு நிகழ்வு. 2016ஆம் ஆண்டு இந்த பாடசாலை வகை 1AB தரம் உயர்த்தப்பட்டு இயங்கி வந்திருந்தது. அந்த காலத்திலிருந்து பாடசாலை ஒரு கல்லூரி நிலைக்கு கொண்டு வரப்பட வேண்டும் என்று பலரும் நேரடியாகவும் மறைமுகமாகவும் பாடுபட்டு அந்த கைங்கரியம் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் நண்பர் ரஜீவன் அவர்களுடைய முயற்சியின் பயனாகவும் இந்த கல்லூரியினுடைய சமூகத்தினுடைய அயராத உழைப்பினாலும் ஜூன் மாதம் 4ஆம் தேதியிலிருந்து இந்த பாடசாலை சங்கானை சிவபிராச இந்து கல்லூரியாக பெயர் மாற்றம் செய்யப்பட்டுள்ளது. இந்த நிகழ்வை இந்த பிரதேச மக்களிடத்திலே கொண்டு செல்ல வேண்டும் என்ற உயரிய நோக்கோடு இந்த நிகழ்வு ஒழுங்குபடுத்தப்பட்டுள்ளது. இது மாத்திரம் நிகழ்வு அல்ல, நாளைய தினம் மிகப்பெரிய விழா இருக்கிறது. ஆகவே அந்த விழாவுக்கும் இப்படி வந்ததனுடைய 3-4 மடங்கு மக்கள் பெற வேண்டும். இந்த நேரத்திலே அதிபர் என்ற வகையில் பலருக்கு நாங்கள் நன்றி கூற கடமைப்பட்டுள்ளோம். அந்த வகையில் முதலாவது அதிகாலையிலிருந்து இதுவரை இந்த நிகழ்வை ஏற்பாடு செய்த அத்தனை பழைய மாணவர்களுக்கு அதிபர் என்ற வகையில் முதலில் நன்றிகள். புலம்பெயர் பழைய மாணவர்கள் இல்லை என்றால் இந்த நிகழ்வை நாங்கள் சிறப்பாக செய்வது கடினமாக இருக்கும். செய்வோம், ஆனால் சிறப்பாக செய்வது கடினம். ஆகவே நேரடியாகவும் மறைமுகமாகவும் புலம்பெயர்ந்த பழைய மாணவர்கள் பாரிய நிதியை எங்களுக்கு அள்ளி வழங்கி இருக்கிறார்கள். அவர்களுடைய அந்த உழைப்பு இங்கே வீண் போகாது சிறப்பாக நடைபெறுவதற்கு உதவி இருக்கிறது. அந்த வகையில் அவர்களுக்கு நன்றிகள். அதுபோல இந்த 3-4 இரவுகள் இங்கே பழைய மாணவர்கள் பலர், உண்மையில் நாங்கள் ஆசிரியர்கள் அதிபர்கள் இல்லாவிட்டாலும் அவர்கள் தங்களுடைய வீடு போன்று உரித்தோடு இந்த பாடசாலையை அழகுபடுத்தி இந்த மாதிரியான ஒழுங்குகளை செய்திருக்கிறார்கள். அவர்களுக்கு நன்றிகள். அதோடு எங்களுடைய ஆசிரியர்கள் இந்த மாணவர்களை நெறிப்படுத்தி இந்த பேண்ட் வாத்தியம் அதனோடு சம்பந்தப்பட்ட சகல வேலைகளையும் ஆசிரியர்கள் அனைவரும் இன்று விடுமுறை நாளிலும் இங்கே வருகை வந்து அதை நிறைவேற்றியிருக்கிறார்கள். அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று இந்த நிகழ்வை உலகெங்கும் எடுத்து எம்புகின்ற எங்களுடைய குரல் தரவல்ல அதிகாரிகள், இவர்களுக்கு நன்றிகள். அதே போன்று காலையிலிருந்து இன்று வரை நேரமும் வீதி பாதுகாப்பு ஒழுங்குகளை மேற்கொண்டு நாங்கள் தொலைபேசி மூலம் காலையும் உறுதிப்படுத்தினோம். அந்த வகையில் மானிப்பாய் போலீஸ் உத்தியோகர்கள், போலீஸ் பொறுப்பதிகாரி ஆகியோருக்கு மனமார்ந்த நன்றிகள். அதே போன்று வழிநடுகிலும் எங்களை வரவேற்று சிற்றுண்டி குளிர்பானங்களை வழங்கிய அன்பர்களுக்கு நன்றிகள். அதே போன்று இந்த வாகன தொடரணியை ஏற்பாடு செய்து பண்டத்தரிப்பு, சித்தங்கடி, தொட்டிகடி, சீரணி எங்களுடைய கல்லூரி வரை கொண்டு செல்வதற்கு ஏற்பாடுகளை செய்த எங்களுடைய அன்பர்களுக்கு நன்றிகள். அதே போன்று இந்த நிகழ்வை உலகெங்கும் ஒளிபரப்ப இங்கே வந்திருக்கின்ற ஊடகவியலாளர்கள் அனைவருக்கும் நன்றிகள்.
அதே போன்று இங்கே இந்த மாணவர்களுக்குரிய குளிர்பானம், நீர், சிற்றுண்டி எல்லாவற்றையும் வழங்கியவர்களுக்கு நன்றிகள். இத்தோடு அதிபர் என்ற வகையில் இன்னொரு வேண்டுகையை முன்வைத்து நிறைவு செய்கின்றேன். அன்பார்ந்த மக்களே, அறிவிப்பாளர்கள் சொன்னது போன்று அண்மையில் உள்ள பாடசாலை அதிசிறந்த பாடசாலை. ஆகவே எங்களுடைய பாடசாலையில் மாணவர்களுடைய எண்ணிக்கை பாடசாலையினுடைய வகைக்கும் தரத்துக்கும் ஏற்ப போதாமை உள்ளது. நீங்கள் முதலில் நம்பிக்கை கொண்டு இதுவரை காலமும் உங்களுடைய பிள்ளைகள் படிக்கின்ற பிள்ளைகளை நாங்கள் அவர்களை ஒரு பண்பான ஒரு சமூக பொருத்தப்பாடுடைய பிள்ளைகளாக உருவாக்குவோம். ஆகவே எதிர்வரும் காலங்களிலும் நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை இந்த கல்லூரியில் சேர்க்க வேண்டும் என்று நான் இந்த வேண்டுகையை உங்கள் முன்வைக்கின்றேன். மீண்டும் உண்மையில் பாராளுமன்ற உறுப்பினர்கள் கடும் வேலைப்படு இப்பொழுது நாட்டிலே பல்வேறு இடங்களில் அபிவிருத்தி வேலை திட்டம், மக்கள் குறைகள் நிகழ்வுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நேரத்திலே நாங்கள் எங்களுடைய நிகழ்ச்சிகளுக்கு ஏற்ப அவர் நாளைய தினம் பிரதம விருந்தராக வருகை தருவார். ஆனாலும் அவரும் எங்களை போன்ற ஒரு புலத்திலே இருந்தவர், கல்வி புலத்திலே இருந்தபடியால் இதனுடைய காத்திரத்தன்மை உணர்ந்து எங்களுடைய கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் திரு ரஜீவன் ஜெயச்சந்திரமூர்த்தி அவர்கள் கலந்து கொண்டு இதுவரை நேரமும் இங்கே நடைபவனியாக வருவதற்கு நாங்கள் கல்லூரி சமூகத்தின் சார்பிலே அவருக்கு மனமார்ந்த பாராட்டுகளையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்வதோடு எங்களுடைய கல்லூரியினுடைய வளர்ச்சிக்கு உண்மையில் கல்வி திணைக்களம் கற்றல் கற்பித்தலுக்கு மாத்திரமே உதவுவார்கள். ஆனால் பௌதிக வள அபிவிருத்திக்கு இவ்வாறான மக்கள் பிரதிநிதிகள் ஒத்துழைப்பு வழங்க வேண்டும். ஆகவே அவர் வழங்குவார் என்று கூறிக்கொண்டு அவருக்கும் மீண்டும் நன்றிகளை கூறிக்கொண்டு எல்லோருக்கும் யாருக்காவது நன்றிகள் கூற தவறி இருந்தால் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றிகளை கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன். நன்றி. சிவப்பிரகாசங்கள் அத்தனை பேரும் ஒன்று சேர்ந்து எங்களை ஒரு வேலை நிலைக்கு கொண்டு சென்ற அந்த கல்லூரியுடைய பெயரை, அந்த வரலாற்று சிறப்பை நாங்கள் உலகம் செய்ய வேண்டும் என்கின்ற உயர்ந்த நோக்கத்தையும் உங்கள் மண்ணுக்கும் மக்களுக்கும் அதிகாரம்